ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் மட்டும் பறக்கக்கூடிய சின்ன விமானங்கள பத்தியும், அந்த விமானங்களோட விலைகள பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்திய மதிப்புக்கு வெறும் ரூ. 50,000 பறக்கக்கூடிய விமானங்களையும் தான் இவங்க விக்கிறாங்க. நீங்க இந்த விமானங்களை எல்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 11 ஃபிளைட் வில்லேஜ். அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ப்ரூச் கிரீக் கிராமத்துல தான் அதிகமான மக்கள் சொந்தமா விமானங்களை வச்சிருக்காங்க. நம்ம தெருவுக்குள்ள கார் பைக்கை பார்க் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இவங்க தெரு முழுக்க விமானங்களை பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 90% மக்கள் விமானங்களை சொந்தமா வச்சிருக்காங்க. அமெரிக்காவுல போர் முடிஞ்ச சமயங்கள்ல விமானப்படையில இருந்தவங்க எல்லாரும் ஒன்னா வந்து இந்த ஒரு கிராமத்துல செட்டில் ஆயிருக்காங்க. இதனால இங்க இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியில இருந்து பேர பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே விமானங்களை ஓட்டுறாங்க. வருஷத்துல ஒரு தடவை இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து பிளைட் ஷோவே நடத்துற அளவுக்கு இந்த கிராமத்துல உள்ளவங்க ஏகப்பட்ட விமானங்களை வச்சிருக்காங்க. நம்பர் 10 காப்டர் பேக். எல்லாருமே ஈஸியா பறக்கிறதுக்காக இந்த ஒரு காப்டர் பேக்கை நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த காப்டர் பேக்குகளை தான் பயன்படுத்துவோம். எந்த மாதிரினா ஃபியூச்சர்ல நம்ம எப்படி பைக்கு கார்ல போறோமோ அதே மாதிரி இந்த ஒரு காப்டர் பேக்கை பயன்படுத்தி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நிறைய நிறுவனங்கள் ஒரு ஆள் பறக்கக்கூடிய இந்த காப்டர் பேக்குகளை தான் இப்போ போட்டி போட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் பொதுமக்களோட சேல்ஸுக்கு வரல. ரொம்ப சீக்கிரமே முதுகுல பேக மாட்டிக்கிற மாதிரி இந்த ஒரு காப்டர் பேக்கை மாட்டிக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே பறக்க போறோம். இதோட விலையும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்பர் 9 பென்சன் B8. 1950லயே இந்த கைரோகாப்டரை உருவாக்கிட்டாங்க. ஹெலிகாப்டர்கள்லயே இதுதான் ரொம்ப சின்ன சைஸ் ஹெலிகாப்டர். முதல்ல இத போட்டுகளுக்கு பின்னாடி இந்த மாதிரி பறக்கிற சாதாரண வண்டியை தான் உருவாக்கி இருந்தாங்க. இதால தானா லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாமே பண்ண முடியாது. போட்டுக்கு பின்னாடி கைத்த கட்டி கொஞ்சம் தூரம் தான் இதால பறக்க முடியும். அதுக்கப்புறமா 1960ல இந்த ஒரு மாடலை ஆல்டர் பண்ணி தனியா பறக்கக்கூடிய கைரோகாப்டராவே மாத்திட்டாங்க. இது $1000 இந்திய மதிப்புக்கு 80ல இருந்து 90,000 ரூபாய்க்கே விக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா சின்னதா உருவாக்குன ஹெலிகாப்டர் தான் இது. இதுதான் ஹெலிகாப்டர்கள்லயே ரொம்பவே வெயிட் கம்மியானது. இதோட மொத்த வெயிட்டே வெறும் 70 கிலோ தான். இதை இந்திய மதிப்புக்கு வெறும் 50,000 ரூபாயிலேயே விற்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைகளால ஜப்பான் கவர்மெண்ட் இதை விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. சாதாரண பைக் ஓட்டுற மாதிரியே இந்த ஹெலிகாப்டரை ஈஸியா ஓட்ட முடியும்னு சொல்றாங்க. ஆனா பொதுமக்களோட சேஃப்டிக்காக ஹெலிகாப்டரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 8 ஈக்வேட்டர் P2 எக்ஸ்க்ரூசன். சின்ன விமானங்களே இதை தான் தரையிலையும் டேக் ஆஃப் லேண்டிங் பண்ண முடியும். இதால தண்ணீர்லயும் டேக் ஆஃப் லேண்டிங் பண்ண முடியும். இதுல அதிகபட்சமா 2 பேர் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். இது ஃபுல்லாவே எலக்ட்ரிக்ல தான் ஒர்க் ஆகுது. இதுல ஒரு தடவை சார்ஜ் போட்டாங்கன்னா 700 மைல்ஸ் வரைக்கும் பறக்க முடியுமா. இப்போ வரைக்குமே இந்த விமானம் சேல்ஸுக்கு வரல. இது இன்னும் டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த விமானம் சேல்ஸுக்கு வந்துச்சுன்னா இந்திய மதிப்புக்கு 2ல இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. நம்பர் 7 சிட்டி ஹாக். சின்ன விமானங்களையே இதுதான் வெர்டிகலாவும் டேக் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா இந்த விமானத்துக்கு ரன்வேயே தேவையில்லை. ஏன்னா இந்த ஒரு பிளைட்டை ஈஸியா ஒரே இடத்துல டேக் ஆஃப் பண்ணலாம், அதே இடத்துல லேண்டும் பண்ணலாம். இதுல மொத்தமா 8 மோட்டார்ஸ் இருக்கு. இதனால இதுல இருக்கக்கூடிய 1-2 மோட்டார்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் இதால சேஃபா லேண்ட் ஆக முடியும். இதுல ஆட்டோமேட்டிக் ஃபிளையிங் சிஸ்டமும் இருக்குது. இதனால இவங்களுக்கு விமானம் ஓட்ட தெரியலன்னா கூட ஜிபிஎஸ் மூலமாவே போக வேண்டிய இடத்தை சூஸ் பண்ணாலே போதும். இந்த விமானம் தானாவே போக வேண்டிய இடத்துக்கு போய் இறக்கி விட்டுரும். நம்பர் 6 மெக்டோனல் XF-85 கோப்லின். இந்த விமானம் வேர்ல்டு வார் 2ல பாம்புகளை போடுறதுக்காக உருவாக்கப்பட்ட சின்ன விமானம். 14 ஃபீட் நீளம் உள்ள இந்த ஒரு விமானத்தை தரையில இருந்து டேக் ஆஃப் லேண்டிங்லாம் பண்ண முடியாது. பெரிய விமானத்துல இந்த ஒரு விமானத்தை கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் வானத்துல இருந்து கழட்டி விட்டுருவாங்க. இதுதான் அமெரிக்கன் ராணுவத்துல இருந்த சின்ன ஜெட் விமானம். அதுல இந்த விமானத்துல டிராவல் பண்ண சோல்ஜர்ஸ் திரும்பி பெரிய விமானத்துல வந்து ஜாயின் பண்ண முடியாம கீழே விழுந்து இறந்தும் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ராணுவத்துல இருக்கக்கூடிய சின்ன விமானம்னா இந்த C-17. இந்த ஒரு பெரிய இருக்கிற மாதிரியே இதை சின்னதா உருவாக்கி இருக்காங்க. நம்பர் 5 ஸ்டார் பம்பிள் பி. மனிதர்கள் பறக்கக்கூடிய விமானங்கள்லயே இந்த பம்பிள் B2 தான் ரொம்பவே சின்ன விமானம். இதுக்கு வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் விமானம்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்திருக்காங்க. இந்த விமானத்தோட மொத்த நீளமே 9 ஃபீட் தான். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கை பேபின்னு சொல்லப்படுற இந்த விமானம் தான் உலகத்திலேயே ரொம்ப சின்ன விமானமா இருந்துச்சு. 1988லயே இந்த பம்பிள் பி விமானத்தை உருவாக்கிட்டாங்க. இது சின்ன விமானமா இருந்தாலும் 150 அடி உயரத்துல பறக்கும். பம்பிள் B2 உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே சின்ன விமானமா இருந்திருக்கு. நம்பர் 4 ஆர்கோப்டெரக்ஸ். டைனோசர்கள் காலத்துல வளர்ந்த இந்த ஒரு பறவையை இந்த ஒரு விமானத்தை உருவாக்கி இருக்காங்க. இதுல எலக்ட்ரிக் இன்ஜின் இருக்கு. இதால இன்ஜின் எல்லாமே பறக்க முடியும். இதுக்கு ரன்வேயே தேவையில்லை, எங்க வேணும்னாலும் இறக்கிக்கலாம். இது ரொம்பவே உயரம் கம்மியாவும் ரொம்பவே மெதுவா தான் பறக்கும். இதனால புதுசா விமானத்தை ஓட்டி ட்ரைனிங் எடுக்கிறவங்க முதல்ல இந்த ஒரு விமானத்தை தான் ஓட்டுறாங்க. இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்திய மதிப்புக்கு 20 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த விமானத்தை விற்கிறாங்க. நம்பர் 3 ஓபன் ஸ்கை. ஒரு ஆள் ஓட்டக்கூடிய சின்ன விமானங்கள்லயே இதுதான் ரொம்ப சின்னது. இதுல நம்ம படுத்துக்கிட்டே ஓட இந்த பிளைட்டை ஓட்ட முடியும். ஜப்பான்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கார்ட்டூன்ல வரக்கூடிய விமானத்தை பார்த்துட்டு அதே மாடலை வச்சு பிரில்லியண்டா உருவாக்குன விமானம் தான் இந்த ஒரு ஓபன் ஸ்கை விமானம். முதல்ல இதை ரிமோட்ல ஆபரேட் பண்ணக்கூடிய ட்ரோனா தான் உருவாக்கி இருக்காங்க. ஆனா போக போக மனிதர்களே பறக்கக்கூடிய ஒரு ஆள் பறக்கக்கூடிய விமானமாவே மாத்திட்டாங்க. இந்த விமானத்துல பறக்கும்போது ஒரு பறவை மேல உட்காந்து பறக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் இருக்குமா. இந்திய மதிப்புக்கு வெறும் 6 லட்சம் ரூபாய் செலவுலயே இந்த ஒரு பிளைட்டை உருவாக்கி இருக்காங்க. நம்பர் 2 கொலம்பியன் CRI. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன விமானங்களையே முதல்ல டபுள் இன்ஜின் வச்சு வந்த விமானம்னா அது இதுதான்.
பொதுவாகவே சின்ன விமானங்கள்ல ஒரு இன்ஜின் தான் இருக்கும். இதனால இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் சின்ன விமானங்கள்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விமானத்துல ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு இன்ஜினை வச்சு சேஃபா தரையிறங்க முடியும். இந்த விமானத்தை இந்திய மதிப்புக்கு 16 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாங்க. நம்பர் 1 சப்சோனிக்ஸ். ஒரு ஆள் பறக்கக்கூடிய சின்ன விமானங்கள்ல இந்த ஒரு விமானம் தான் ஜெட் இன்ஜினோட வருது. அதாவது இந்த குட்டி விமானத்தை வச்சு வானத்துல ஸ்டண்டே அடிக்க முடியும்னு சொல்றாங்க. இது 250 per hour ஸ்பீட்ல பறக்கும். நிறைய விமானிகள் இந்த விமானத்தெல்லாம் ஸ்டண்ட்லாம் அடிக்க பழகுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்காத ரக விமானங்களை பத்தி இந்த வீடியோல பார்த்துட்டே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.